ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. மீன் தான் 1 kg மீன் எடுத்து இஞ்சி பூண்டு நம்ம மசாலா பொடி எல்லாம் போட்டு அப்படியே கலக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா இது குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் அந்த புளியோட டேஸ்ட் உடனே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஊற வைக்கணும். அதனால் இந்த மாதிரி ஸ்டைலில் நான் இஞ்சி பூண்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி எல்லாமே போட்டு கரைச்சி அது நம்ம கட்டியாக இப்போ மசாலா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறது கரைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சும்மா அதுலேயே அந்த புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி கரைச்சி கேஜி மீனுக்கு வந்து போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம், இது கருவேப்பிலை மட்டும் எடுத்து கட்டுறேன். சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு மிக்ஸியில் போட்டு குறப்பாக நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். வாங்க. ஜீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா மல்லி இதெல்லாம் பொடியாக இருக்குது, நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து இந்த நான்வெஜ் செய்கிற பாத்திரம் வருஷக்கணக்கு ஆகுதுங்களா, பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமையல் எவ்வளோ நாள் ஆகுதுங்க. சட்டி காயறதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி போட்டு ஒரு குறப்பாக ஒட்டிக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து தொக்கை எடுக்கிறதால இப்படி குறப்பாக போட்டுக்கிட்டோம்னா நமக்கு குழம்பும் கிடச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த கருவேப்பிலை இது எல்லாமே வந்து கொஞ்சம் நமக்கு எடுத்து போடாமல், நிறைய எடுத்து போட்டுருக்கோம் இல்லைங்களா, எடுத்து போடாமல் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுதாங்க, தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சமைக்கலாம். தெரியலைங்க, நான் எப்போவுமே பாறை தான் வாங்குவேன். இன்றைக்கி என்ன ரோகா என்னன்னு சொல்லிட்டு இது நல்லெண்ணெய். இது நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து பாறை தான் வாங்குவீங்கப்பா, இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் வந்து நம்ம சரி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹேர் இப்பெல்லாம் ஒரு சலுப்புத்தன்மை தான் போடான்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம அது எனக்கு பொழுதிக்கும் சொல்லிட்டு இருந்தாலே நமக்கே வந்து அசிங்கமாக. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடி உளுத்தம்பருப்பு போட்டு, ஏன்னா ஜீரகம் வந்து நம்ம அதிலே போட்டுருக்கிறோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கருவேப்பிலையே எதுவுமே போடணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு எண்ணெய் நல்லா வச்சுட்டு இப்போ வந்து இந்த வெங்காயம், பூண்டு, குறப்பாக தான், ஜீரகம் இதெல்லாம்
இந்த பாத்திரம் நல்லா சூடாயிடுது, கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடுறாங்க. ஆனால் இப்போ நம்ம புதுசாக ஒன்று கருவாச்சி வாங்கணுமில்ல, இது மாதிரி இருக்கிற ஒரு கருவாச்சி ஒன்று வாங்கினுங்க, சீக்கிரமாகவே சூடு ஆக மாட்டேங்கிறாங்க. ஆமாம், இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சாப்பாடெல்லாம் செய்யலைங்க, களி செய்யலான்னு சொல்லிட்டு சாதம் வந்து நேற்று செஞ்சது இருந்தது, அதை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அவங்க சும்மா சூடாகும். இன்றைக்கி ராகி வந்து மிக்சியில் தானே போட போகிறாங்க. ஏன்னா அந்த மீனில் வந்து நமக்கு அந்த புளிப்புத்தன்மை, ஏன்னா இப்போ நம்ம குழம்பு வச்சு உடனே இது ஒரு நேரத்துக்கு தாங்க நான் வந்து செய்கிறேன். நம்ம தேவை இருக்கிறதுக்கு, ஏன்னா அதிலே வந்து தூள் சாம்பார் பொடி போட்டிருக்கிறம்ப, இருந்தாலே கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கணக்கு வரும். ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாகவே மஞ்சத்தூள் அதில் போட்டிருக்கிறம்ப. அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் வர மாதிரி மல்லித்தூள், 2 ஸ்பூனு. கொஞ்சம் சோம்பு பொடி. இன்றைக்கு வந்து கறி மசாலா இதெல்லாம் போட்டேன். சோம்பு பொடி ஒரு 1/4 ஸ்பூன். தக்காளி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மசால் வந்து வணங்குறதுக்கு கொஞ்சம் தக்காளி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால அந்த மசால் வந்து இதோட சேர்ந்து நம்ம எல்லாம் வணக்கி பேஸ்ட்டாக செய்கிறோம் இல்லைங்களா, இது அதே மாதிரி தான். வெங்காயமும் அதே மாதிரி தான். நம்ம இது பொடி போட்டுக்கிறோம்ப, அவ்வளோதான். நமக்கு குயிக்காக செய்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மெத்தடுங்க. இப்போ பாருங்களேன், இந்த புளி தண்ணியும் நம்ம வந்து கெட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியும் உப்பு புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, கல் உப்பு தாங்க போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா கொஞ்சம் அந்த புளி தண்ணியோட தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வேறுது. சூப்பர். கரண்ட்டு போயிடுச்சுங்க. என்னன்னு தெரியல, மணத்தல் கரண்ட்டா என்னன்னு தெரியலைங்க. மாஸ் கரண்ட்டாக இருந்தால் தேங்காயே போட முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியலைங்களா. தேங்காயும் போட முடியாது, நம்ம ராகி மாவும் அரைக்க முடியாது. நம்ம தக்காளி கட் பண்ண அந்த கத்தி எங்கே நமக்கு தொலைவுற மாதிரி பண்ணிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சிங்க. மாத கரண்ட்டை என்னன்னு தெரிலிங்க. தேங்காய் வந்து நம்ம காய் சீவரத்தில் வந்து
திருவி அந்த சின்ன பல் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப நைஸாக சீக்கிர மாதிரி பெரிய பல் இல்லாமல் சின்ன பல்லாக இருக்கும், அதில் சேர்த்து இப்போதைக்கு வந்து தக்காளி நல்லா தக்காளி நல்லா இந்த குழம்பு வந்து இதாகிடுச்சுங்க. தேங்காய் பால் நம்ம புளிஞ்சு ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே போட்டுக்கலாம். கரண்ட் வந்துடுச்சு, சாரி ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி திருவிட்டு இருந்தேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஊற்றிக்கலாம் குறப்பா. மந்த் கரண்ட்டுன்னா நமக்கு மெசேஜ் வரும், என்னடான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் சரி இருக்கிற டென்ஷன் அதெல்லாம் நம்ம பார்க்கலன்னா கொஞ்சம் மனசை தேத்தி போயிருந்தேன். குழம்பு கொதிச்சு வரும்போது நம்ம கொஞ்சம் புளிக்குழம்புக்கு வத்த குழம்பு போடுவோம் இல்லைங்களா, அந்த சீக்ரெட் பொடி போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சு வரும்போது போட்டுக்கலாம். இந்த கொதிக்கும் போது போட்டு அப்புறமா மீன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ராகி எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பண்ணிக்கலாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். கோதுமை மாவு இருக்குது, கொஞ்சோண்டு ராகி மாவு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டுங்க.
இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு உள்ள வச்சுருக்கிறதும் கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இங்கே குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிருக்குது. கொஞ்சம் குழம்பு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா மீன்லேயும் உப்பு இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் கம்மியாக இருக்குது. காரம் இல்லை அதுலேயே மீன்லேயே இருக்குது, இருந்தாலே கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மாவும் வந்து 2 இதில் போட்டு, இது ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன், 2வது மிக்ஸிலே போட்டுட்டு மீனை வந்து போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டில் தலையை போட்டு முடிஞ்சிடலாம். இதில் வந்து மாவு கொட்டிக்கலாங்க.
நான் கொஞ்சம் மாவு கொட்டிக்கலாங்க. அரைச்சி வச்சிருக்கிற பொடி வந்து லைட்டாக போட்டுக்கலாம். ஏப்பா காசு கொடுத்துட்டு போலாம். எனக்கு வர முடியல அப்படின்னா அதனாலே கொடுத்துட்டு போயிருந்தேன்னா நான் எப்படின்னா கொடுத்துருப்பேன். தூதுவளையும் களியில் கிண்டி விட்டுக்கிறேன். எப்படி செய்யறேன்னு தெரி இது இப்படியே இடுக்கி பிடிச்சி செய்யறது. அது இடுக்கி எங்கே போய் இங்கே வச்சுட்டு இருக்கிறம்ப வாங்கிக்கணும். அது என்ன 2 ரூபாயா? இடுக்கி இங்கே எங்கே விற்கிறாங்க இப்பெல்லாம்? 20 ரூபாப்பா இடுக்கி. நான் எங்கள் ஊர் கோயிலில் வாங்கிட்டு போனேன். அது எனக்கு
இதை நல்லா கிண்டி விடு. கீரை 4 கட்டு கணக்கு போட்டுக்காங்க. நீங்கள் தான் இது வெந்தயக்கீரை 2, பாலாக்கீரை 1, அன்னைக்கு வந்து புளிச்சக்கீரை 1. பரவாயில்ல விடுப்பா. புளிச்சக்கீரை கொண்டாங்க அதே மாதிரி கிள்ளி. அதான் கொண்டு வந்துக்கிற வேணும் எடுத்துக்க. இல்லை, நாளைக்கு நான் சமைக்க மாட்டேன். நீ எத்தனை நாள் வச்சிருந்தனால அது ஊரியா போடாத கீரை. நீ ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜுக்கு நான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கிறது இல்லை. 3 நாள் 4 நாள் கழிச்சு கடை வச்சுக்கலாம் புளிச்ச கீரை. சரி நீ வாங்கிக்க போகணும் வற்புறுத்தலை. சரி வந்தால் கலப்பாது. நீ என்னன்னு கேட்டியா வா காசு வாங்கிட்டு போவோம்பாய். ஏறி வர முடியல மூச்சு வாங்குது. நான் அன்னைக்கு ஒரு அம்மா பிறந்த நாள்னு ஒரு புடவை கொடுத்தாங்களா. சரி இங்கே இருக்கிறியா அங்கே இருக்கிறியான்னு தெரியல, கடை அடிச்சுக்கிட்டு போகலாம் லேட்டாக தானே போவேன் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன். சரி எனக்கு கலப்பா இருந்துச்சு. என்னால் மினி மாதிரி திரிய முடியலப்பா. ஒரு 500 ரூபா வியாபாரம் தான் கொண்டுக்கிட்டு வந்தேன். இந்த தூது வெள்ளைக்கீரையும் முடக்கத்தங்கீரையும் கொண்டாங்க. அதே மாதிரி இது இந்த கள்ளி மாதிரியே போகுது. அது பேரே அது சொல்லுவாங்க, என்னமோ கள்ளி சொல்லுவாங்க. நிறைய கேட்டு புளிக்குழம்பு வைக்கிறோம்பாங்க. புளிக்குழம்பு இல்லை, அது வேணும் எனக்கு. அது இருந்தால் ஒழிச்சிக்கும். வேணும் பிரண்டை. எங்க பக்கம் இருக்குதா என்னன்னு. பிரண்டை 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 கேக்குறியா? இல்ல அந்த கள்ளி மாதிரி தான் அப்படி பிரண்டை 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 இப்ப இல்ல, மழை பெஞ்சாதான் அது துளுக்கும். நிறைய இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. அது ஏதோ தண்ணி உள்ள ஏரியா பக்கம் இருக்கும். குழம்பு வந்து தட்டு மாத்திக்கலாம். கடியில இங்க இருந்து இறங்கிக்கலாமா? முடியாதா? அது சும்மா சரி வரட்டுமா? டிகாஷன் குடிங்க. எல்லாம் குடிக்க மாட்டீங்க? குடிப்பேன். அப்புறம் என்ன அதெல்லாம் இந்த பனிக்கு அந்த உதடெல்லாம் வெடிச்சு போச்சுப்பா. நானும் தேங்காய் எண்ணெய் தடவுறேன். அது பனிக்கு அப்படி. இப்போ அது வரப்பனி, ரொம்ப வரப்பனி இல்லையா? நான் பனியிலேயே எந்திரிக்கிறேன்னா இன்னைக்கெல்லாம் இந்த களி செய்யலை. களி கிண்டிட்டியா? இன்னும் கொஞ்சம் இதில் வைக்கணும். இது கொஞ்சம் சிம்மு மாதிரி எரியும்ல, அதில் இந்த பக்கம் அது குழம்பா? இது குழம்பு. மண்ணு பாத்திரத்தில் தான் இப்போ செய்யணும். அது கேஸில் வச்சா விட்டு கொடுத மண்ணு பாத்திரம். நான் இப்போ ஃபுல்லாக வந்து மண் பாத்திரத்தில் தான் பாரு வெளியே கமுத்திருப்பேன். எல்லாமே வந்து மண் பாத்திரத்தில் தான் செய்கிறேன். நீ எனக்கு யோசனை என்னத்துக்கு வச்சுக்கிட்டு இருந்த? அட முன்னாவே போட்டேன்ப்பா, குடிக்கல. அப்படியே சரி இதை நடுக்குது, இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பால் இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. இஞ்சி நான் கீழே இருந்து கத்தி பார்த்துட்டு நான் இத்தனை கொடுத்துருப்பேன். நீ கீழே வந்திருந்தீங்கன்னா இல்லை, நான் இந்த 2 நாள் தான் வீட்டில். அப்படியா? 2 நாளாக கூப்பிட்டேன். மணியா பிடிக்காத இல்லையா? அது இதில் வீடியோ எடுத்துக்கிறேன்ல, அதனால கடியாரத்தை எடுத்துக்கியா? அதில் பார்க்க முடியாது. இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிறதுனால டைம் பார்க்க முடியாது. நீ செய்யறதெல்லாம் வீடியோ போயிட்டு இருக்குது. ஆமாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. குழம்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். களி வந்து ஏன்னா இது சிம்மிலேயே எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக தான் இருக்கும். களி நல்லா நம்ம கிண்டி வேக வச்சு எடுத்தோம்னா 2 நாளைக்கு வச்சுருந்து அப்படியே சாப்பிட்லாம். கையில் ஒட்டாமல் இருக்கணும். பாருங்க லைட்டாக ஒட்டுதா, அதெல்லாம் கொஞ்சம் கட்டியாக கிண்டிட்டு
ஏன்னா ஒரே மாதிரியே நம்ம செஞ்சு ஒரே மாதிரியே சாப்பிட்றதுக்கு வாரத்தில் ஒரு 2 முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்களே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு. மாவை கரைச்சி ஊற்றுங்க. இல்லைப்பா, கரைச்செல்லாம் ஊற்ற மாட்டேன். மாவு கொஞ்சம் தண்ணி, நான் இப்போ சாப்பாடு இருந்துச்சு அது கரைச்சி வச்சு அது கொதிச்சதுக்கப்புறமா மாவு போட்டு இருக்குவேன். மாவுலேயே செய்கிறதா இருந்தால் லைட்டாக வந்து தண்ணி சூடாகுது இல்லையா, அப்போ மாவு அதுலேயே போட்டுருவேன். தண்ணியிலே போட்டு நல்லா தொலைவி விட்டு அது பொங்கு வர ஸ்டேஜ் ஆகுது இல்லையா, அப்போ மீதி மாவு போட்டு கிளறிடுவேன். ஆனால் பெரும்பாலும் வந்து நான் இதாவது இப்போ நைட்டில் சாப்பாடு மீதி ஆகுது இல்லைங்களா, அதனால சாப்பாடே வச்சு தான் பெரும்பாலும் செய்கிறது. அது மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வரல மாவு, அவங்க ஆடியும் கொடுத்து விட்டாங்களா, அது நேமி கொடுத்து விட்டதுனால எனக்கு சௌரியமாக போச்சு. செய்யும்போது கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறேன். பாய் மக்களே, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான சிம்பிளாக இருந்தாலே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அர்ஜென்ட்டாக நம்மளால மாவு செய்ய முடியல, அரைச்சிட்டு வர முடியல, டைம் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி தாங்க நம்ம செஞ்சுக்க முடியும். நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க.